Hey guys, welcome to your channel. RRB NTPC graduate level examinationக்கான பிரீஃபான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த 2025க்கு. ஆல்ரெடியே ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம சேனல்லையுமே வீடியோ போஸ்ட் பண்ணோம். இப்போ பிரீஃபான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பிரீஃபாக வந்து பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண டேட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு நீங்கள் இப்போவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். க்ளோஸ் ஆகுறது அப்படின்னு பார்க்கும்போது 20/11/2025 நவம்பர் 20ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஆன்லைனில் ஃபீ பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு நவம்பர் 22. அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா மாடிஃபை பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் ஆகுது, கரெக்ஷன் விண்டோ. அதுக்கான டேட்டு 23/11/2025 2/12/2025. ஓகேவா. ஓவரால் வேகன்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு 5810 வேகன்சிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 6 விதமான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா. நல்ல ஒரு சேலரி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வேக்கன்சிஸ் அப்படின்றது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நம்ம சதர்ன் ரீஜன் இல்லையா, ஆர்ஆர்பி சென்னை இல்லையா, நமக்கான வேக்கன்சிஸ் அப்படின்றது இந்த நோட்டிஃபிகேஷனில் கடைசியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா, சதர்ன் ரீஜனுக்கு அது என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து சீஃப் கமர்ஷியலுக்கும் டிக்கெட் சூப்பர்வைசர் இதுக்கான சேலரி வந்து 35,400 கொடுக்குறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் சேம் அதே சேலரி கொடுக்குறாங்க. ஓகேவா. இதுக்கான வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சீஃப் கமர்ஷியலுக்கும் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து 161 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 615 வேக்கன்சிஸ் இருக்குது. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 3416 வேக்கன்சிஸ். இதுக்கு தான் கொஞ்சம் அதிகமான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் நம்ம வந்து டீப்பாக வந்து லாஸ்ட்டாக வந்து பார்க்கலாம். அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் இப்போவே ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பாக பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு சம் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். கோரி நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெயிலுமே இருக்குது கைஸ். அதே போல் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் 18, மேக்ஸிமம் வந்து 33 வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 33 அப்படின்றது யூஆருக்கு. ஓகேவா. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது SC/STக்கு 5 இயர், OBCக்கு 3 இயர் இருக்குது. ஏஜ் கால்குலேஷன் அப்படின்றது 1/1/2026 இந்த டேட்டு படி கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எல்லா கேஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2008 இந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும். அது மேக்ஸிமமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து UR EWS வந்து 2/1/1993 இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும். OBC NCL அப்படின்னு பார்க்கும்போது 2/1/1990 வந்து சொல்லியிருக்காங்க. SC/ST அப்படின்னா வந்து 2/1/1988 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ SC/STக்கு 5 இயர், OBCக்கு 3 இயர் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் கூட இருக்குது. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது OBC UWSலாம் பார்த்தீங்கன்னா 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து 400 உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா. ஓகே, நீங்கள் பாஸ் ஆனாலும் சரி இல்லை ஃபெயில் ஆனாலும் சரி எக்ஸாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 400 rupees வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 250 வந்து SC/ST, எக்ஸர்வீஸ்மேன், PW, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டருக்குலாம் வந்து வாங்குறாங்க. இவங்களுக்கு வந்து டோட்டலாக அந்த 250 ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா. இதான் வந்து விஷயம். அதே போல் ரீஃபண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணணும், அப்போ தான் வந்து கொடுப்பாங்க. பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர், IFSC இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போதே கேட்கும் அப்ளிகேஷனில். ஸோ அதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா. நீங்கள் பே பண்ணுற இதில் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. UPI கார்டில் வந்து டேரெக்டாக ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து செப்பரேட்டாக தான் வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுவீங்க, உங்களோட அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, குவாலிஃபைடு அன்குவாலிஃபைடு அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஃபோட்டோ, சிக்னேச்சர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சம் இஷ்யூஸ்னால வந்து அப்ளிகேஷன் கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 1 எக்ஸாமினேஷன் CPT ஓகேவா இருக்கும். அடுத்து ஸ்டேஜ் 2 இருக்கும். சம் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா. ஆப்டிடியூடு, ஸ்கில் டெஸ்ட் இதெல்லாம் வந்து டைப்பிங்லாம் இருக்கும். அது வந்து 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல், அவ்வளோதான். ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஏன்னா நான் டெக்னிக்கல் தானே, அதனால் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. ஸ்டேஜ் 1க்கான எக்ஸாம் ப்ராசஸ் இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேவா. 90 minutes வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம். இதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின், மேக்ஸில் ஒரு 30 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் 30 கொஸ்டின், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின். இதுக்கான டைம் வந்து 90 minutes. ஓகேவா. 1/3 நெகட்டிவ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் எக்ஸாமுக்கான சிலபஸ். மேக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும்ன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. அதை மட்டுமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஓகேவா. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் கிளர்க்கும் டைப்பிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்க்கும் டைப்பிஸ்ட் இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து டைப்பிங்கில் வந்து இருக்குது. அதே போல் ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்குது. எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்காது. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கிளியர் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து
அது ரொம்ப நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம் ஸ்கில் டெஸ்ட்டை. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் எல்லாமே இருக்குது. நம்ம சென்னை வெப்சைட்டே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணாலும் வந்து அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆகிடும். ஓகேவா? அப்படி லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே சரி, எனி டிகிரி, இந்த 6 போஸ்ட்டுக்குமே சரி, ஏதோ ஒரு டிகிரி பண்ணீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அது யூஜியாக இருந்தாலும் சரி, பிஜியாக இருந்தாலும் சரி, அது கரஸில் பண்ணாலும் சரி, ரெகுலரில் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு டிகிரி பண்ணால் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த டைப்பிங் டெஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இருக்கணுன்ற கூட அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கும் டைப்பிஸ்ட், அதே போல் வந்து சீனியர் கிளர்க்கும் டைப்பிஸ்ட், இந்த ரெண்டுத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் நாலேஜ் மட்டும் கேட்டிருக்காங்க. அது இருந்தால் போதும். நம்ம மற்றபடி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஓகேவா? ஓகே, நம்ம சென்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 187 வேகன்சிஸ் கிட்ட வந்து இருக்குது. இதை வந்து போஸ்டிங்ஸ் வைஸாகவும் கேஸ்ட் வைஸாகவும் வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க, செப்பரேட் பண்ணி. அதை செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.